மணமேடை போடுறானங்க என்னங்க பத்திரை குத்து வர வச்சு பல பண்றேன்டா மணமேடை ஐயா அப்படி தெரிஞ்ச கல்யாணத்துக்கு வந்துக்க மாட்டேன் போடா ஒரு ஏங்க மணமேடை போட செய்தி யாரும் மேரி கூடாதுங்க ஏங்க ஏய் வரமா அந்த வாய மத்த வெட்டி அந்த போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது யாரனா ஒரு 2 பேர் எடுத்து கட்ட கூடாது சமையலுக்கு அது வரல நீ தடா மேடி பண்ணிக்கிறீங்க தடா மேடி கல்யாணம் ஆறுங்க இருக்காதா மணமேடை போட சேர்த்து மாலை மோள ரெடி ஏண்டா டேய் என்ன இது மாலை கொண்டது ஏரி வலிக்கா போய் வர ஏரி மணி கொட்ற மாதிரி கொட்ற ஏரி வேலை ஏரி வலிக்கா போய் வர என்ன ஏரி வேலை சாதாரணமா சொல்லிக்கிறா போய் பாருங்க அந்த வெயில்ல தாய் குளலாம் எவ்வளவு ஜென்மத்தை ஓடிக்கிறாங்க தெரியுமா ஏரி வேலை அப்படியே ரத்தத்தை வேர்வையா சிந்துறாங்க ஐயா அதுக்கு முன்னாடி 10 மணிக்கு போவாங்க ஏரி வேலைக்கு இப்ப காலைல 6 மணிக்கெல்லாம் போட்டோ எடுத்துறாங்க கூட்டுல போட்டுட்டு எடுக்க ஆள் கிடையாது ஆம்பியார எழுந்தான்னு பாக்கறது இல்ல பசங்க எழுந்தான்னு பாக்கறது இல்ல மூஞ்சி கூட கவித்து கிடையாது தலையை விச்சு பாத்துக்கிட்டே போட்டோ எடுத்துறாங்க அப்படியே பேய் மேரி போய் நிக்கிறீங்க ஐயா 6 மணிக்கு போட்டோ எடுத்துட்டு 8 மணிக்கு கட்டப்பற மம்ஜாத்தி ஏரி உள்ள இறங்குனாங்கனா 6 மணி நேரம் கட்டப்பற போட்டு நிக்கிறாங்களா அரபாண்டு மண்ணு தரலாங்க காஞ்சி போச்சுடா உடனே மரத்துல ஏத்திட்டு பாக்குறாங்க பொம்மையாடிக்கு தட்டனியா உட்கார்ந்து கிடையாது 10 பேருக்கு ஒரு குரூப் இப்பலாம் 20 பேர்டா 4 குடும்பம் நாசமா போச்சு மரத்துல உட்கார்ந்து பொம்மையாடிக்கு வாய் வச்சு சொன்னாங்கறாங்களா இவன் அவன வச்சிக்கறானாடி அவன் இவன வச்சிக்கறானாடி இதெல்லாம் உட்கார்ந்து சொல்றால அவன் அவன வச்சிக்கறானாடி ஏண்டா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நானே ஏரி வேலைக்கு போறேன் டேய் நீ கூட ஏரி வேலைக்கு போறியா டேய் புளியடா இது புளியா வாயா ஏண்டா அது காத்தடிக்கு நான் என்ன பண்றது நீ கூட ஏரி வேலைக்கு போற ஆமாங்க நீங்க முன்னாடி ஏரியா செய்றீங்க இல்ல மதுவாண்டி செய்றோம் மதுவாண்டியா தெரிஞ்சிருந்தா நான் வந்து பாத்துட்டு போறேன் கால்ல சில சொல்றேன் பாரு வேலை வைக்கறாங்க கும்பல வந்து பாத்துப்பாங்க நேச்சர்ல டேய் ஏறடா ஏறு அச்சா சொன்னாங்க தோ மாப்பிளை கூட போற டேய் கீழ பட்டியாத மாப்பிளை ரெடியா இருங்க மாப்பிளை வாடா வண்டியில வந்து ஏறினா இப்படி வர இப்போ அடிக்கிறதுக்குன்னா அவ்வளவு வேகம் வர்ற ஏய் எனக்கு போய் ஓட்ட வேண்டியதா ஓட வண்டிக்கிறே அவர் குதிரை வண்டி ஏய் செஞ்சி ராஜாதாஸ் மாதிரி குதிரை வண்டில வர தம்பி ஏங்க தார்பா வேற களம் தின்னு உட்காருப்பா சீக்கிரம் மணமேட வேற பிச்சிக்கின்னு ஓடி போய் போலுது உட்காருங்க மூத்திர நேரம் நேரம்டா அவர் ரெண்டாங்கடா அப்படிதான் இருப்பா உட்காரு பட்டு உட்காரு ஏங்க மாமல வந்தாச்சு அடுத்து பொண்ணுடா தோ கூட்டங்க அம்மா பொண்ணுக்கு ஜோடிலாம் முடிச்சாமா ஏய் ஓ எத்தனை ஜோடிக்கிறீங்கம்மா ஏய் ஐயா இந்த கையில ஏய் ஐயா இந்த ஜோடிமா இன்னும் முடியலடா ஜோடி அனுப்பா மாமல போயிச்சீரே மாமல எது போய் சொல்றேன் ஏய் மாமல ஏந்து போறா யாரு தாடி கட்டி நேரம் உண்டா மாமல ஏய் உன்னை போய் சொல்றேன் என்ன கட்ட ஏடா பலவலி கட்டி குமார் ஏய் உள்ள மேக்கப் பண்ணிட்டு உள்ள வராதடா நாடி பண்ணிடா இல்லைங்க பொண்ணுட்டால போனா அவுத்து போட்டு பாத்ரூம் போக கட்டிக்குதுங்க உள்ள போல மாட்டாடி என்ன நேரத்துக்கு வச்சங்கள சுத்தமறதுக்கு பாத்ரூம் போயிடுது அவங்க போறாங்க நீ ஏடா உள்ள போற ஏங்க நீ பொண்ணுட்ட உடனே கத்தத்தி நேரா உள்ள போடா வெளிய கூப்பிட வந்தால வெளிய கூப்பிட்டா மெட்டிட்டு போனா அசாத போய் எட்டி பாத்தியா அவனுக்கு தேவ கஞ்சி சாமி என் மகனை பாறா மாப்பிளை பாறா ஐயோ மியாவ் போடாவ மாப்பிளை சார் பாத்ரூம்ல போய் பொண்ணு குளிக்கும் போது பாத்ரூம் உங்களுக்கு என்ன வருத்தமா ஆமா நான் கோச்சிக்கினியா ஆமா கோச்சி யாருக்கு என்ன டடா என்ன நடக்குது என்ன வார்த்தை பேசணும் நல்ல வார்த்தை பேச மாட்டீங்களா சின்ன பையன்
அவனுக்கு எதுவும் தெரியாது. அதானே. நீ வயசுல பெரியவில்ல, நீ சொல்லக்கூடாது அறிவு. ஏண்டா ஒரு கல்யாண வீட்டுல வந்து எப்படி பேசுவாங்க தெரியாது. இப்படியாடா அவசரமா பேசுவேன். ஒரு மங்களகரமான வார்த்தை உன் வாயிலிருந்து வராது. ஆடா உங்க ஊட்ட கரமாத்து. இதுக்கு தாண்டா இந்த யாயுக்கு நான் மாட்டேன். என்ன பேச்சு பேசுறான் பாருங்க. அவனே மேல்றான். ஏங்க இந்த மாதிரி பேச்சலாம் என் வாயிலிருந்து வராதுங்க. அதானே வராதுடா. ஊட்ட போனவீங்க. தாலி கட்டறால தாலி என்னடா தாலி அலறா நான் பச்சிக்கலாமா ஒரு மாசம் பச்சிட்டு ஓரா பச்சிக்கலாமா கல்யாணமா நான் குண்டு சோறா என்னடா? எப்படா ஏன் ஏத்துவாங்க சனியா சனியா நீங்க ரெண்டு பேரும் தேவடா போங்கடா. மேல்டா எல்லாரும் ஏங்க மாப்பிள்ளை பொண்ணு வந்த வாசி வந்தாச்சு வந்தாச்சுமா நலங்கு வைக்கிறீங்கடா குழந்தைங்க. நிலங்க வைக்கணுமா ஆமாண்டா. ஏமா மாப்பிளைக்கு பொண்ணுக்கு நிலங்க வைக்கணுமா கைத்துல கவுர்ல அந்த பொம்பளை அடிக்கும் ஒரு 3 பேர் 5 பேர் 7 பேர் வாங்க போடு. கல்யாணம் ஆகாத கிண்ணி பெண்கள் சுமங்கலி பெண்ணை கூப்பிடுறா. இந்த மாதிரி தப்பா நினைச்சுக்காது யாருமே அவனை போய் நேத்து கட்டி பண்ணி அவன் சொன்னது ரைட் தான். ஏன்னா அந்த காலத்துல பொம்மை நாட்டிங்கெல்லாம் இருந்தாங்க. தாலியில எழுந்த உடனே அந்த தாலி கௌரவத்து கண்ணுல ஒத்திக்குவாங்க. கணவனே கண் கண்டு தெய்வம் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. அது மட்டும் மூஞ்சிக்கு மஞ்சா பூசுறாங்களோ இல்லையோ தாலி கௌருக்கு பழுக்க மஞ்சா பூசுவாங்க. வீட்டுக்காரர் நல்லா இருக்குன்னு பையனுக்கு மஞ்சள் பூசுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்து பொம்பளைங்க. இந்த காலத்துல ஒரு ஜக்காச்சு கூட பூசது ஜாக்கெட்ல கரை ஓட்டிதான் பூசதுங்க. அப்படியே அவுக்குதுங்க கட்டுவாங்க மாட்டினா பூசுதுங்க. அப்படியே பாத்ரூம் மாட்டில மாட்டு வந்துட்டு காட்டுங்க. போய் தொடம் போட்டு போருமா தாயோ எந்த ஆளி மஞ்ச வச்சு வந்துக்கிறேன் எடுத்து மாட்டிக்கிட்டு மஞ்சா கவுரு இருக்கோ ஒரு யாருக்குமே ஆபத்து கிடையாது. ஆனா அந்த தங்கத்துல சரடுன்னு வந்து பாரு அன்னைக்கே குடும்பம் குட்டு சோறா போச்சு. எப்படி ஒரு 10 லட்சம் ரூபாய் நகை கடையில குடுத்துட்டு ஒரு 10,000 நகை மாட்டிக்குவாங்க. இந்த ஆவாத காட்சி எதிர்த்து காட்சி பக்கத்து வீட்டு காட்சிக்கிறாங்க. அவ எதிரில வரும்போது அந்த புடவை மடிப்புல எடுத்து வெளியே விடுவோம். சமாப்பாவாது எங்க அம்சி சொல்ற மாதிரி பத்து சொல்ற மாதிரி அம்மா சொல்ற மாதிரி மினிக்கணும் போவோம். நல்லா 2 வீலர்ல சிவனேன்னு போயின்னு அந்த தாலியை பார்க்கும்போது கண்ணு பொறு 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 பொறுன்னு இருக்கும். ஒரு கையில ஆக்கெட்டு முருகன் ஒரு கையில தாலி தாலி பச்சை வண்டியில வர தாலி எடுத்துக்கிட்டு போயிட்டா கூட பரவாயில்ல. அறக்க முடியாத கைத்துல பிகுவா மாட்டிக்கு சிறு வச்சுக்கோ. அவன் ஆக்சிலேட்டர் முருகா இது வண்டி பிடாடா. ஏன் தாலியா இருக்கிற? ஏமா உன் தாலியா இருக்கிறேன் என் மனைவிடா என்னடா? என் மண்டபத்துல சொன்ன சந்தேகம் சொல்ற தொண்டு பேசுற. ஏங்க கை வாட்டாத மாதிரி வந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்? கை வைக்கல மாட்டா. கை வைக்கிறீங்களா? தொட்டால் பீமலர் மலர்ந்தா உங்களுக்கு. ரேஷன் கடைக்கு போய் வரேன். கேசன் கடிக்கா சரிதான். சரி சரி. அதான் இந்த வச்சுக்கிறேன். கூப்பிடுற வாங்க அம்மா 3 பேர் யாரும் ஒரு 3 பேர் வாங்கம்மா. கம்மியாக்கிட்டு 3 பேர் வாங்க. அதுக்கு மேல ஏறி வராங்க.
கோயில் கட்டா யாரு இல்லைனாமா ஏமா நிலங்க வச்சா தட்டு தருவாங்க எடுத்துக்கோமா யாரு தட்டுறா யாரு தட்டு உள்ள கல்யாணத்துக்கு யார் தட்டு கொடுப்பாங்க எடுத்து கொடுறா பழத்துல யாரு தட்டு பத்தியா கல்யாணத்துக்கு வெட்டிடாது அக்கா எங்கன்னா நிலங்க வைக்க போய் ஏன்னா அடுப்புக்கு சாமி பண்ணி போட்டு மாதிரி மொழிவாங்க ஐயா ஐயா வீட்டுல வாசகாலுக்கு போட்டு வைக்க என் மூஞ்சில வச்சு போட்டுக்கா ஆளை குத்துறீங்க யாருன்னா ஒரு ரூபாய் போட்டீங்களா தட்டல நாட்டாமக்கார் எங்க இருந்தாலும் இன்னும் சிறிதல் ஒரு கடை ஆடு ஓட்டுன ஒரு மணி கேட்டு ஒழுகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருவரும் ஒளி ஓட போகணும் இந்த மாதிரி அப்பா பூசுவாங்க ஐயா வயசுக்கார ஒத்துக்கிறேன் நான் நலங்க முடிஞ்சா நிலங்க பிரமாதமா வச்சிட்டாங்க போய்டா அடுத்து மொய்யா மொய்யா பட்ட மொய்யே பட்ட போய்டா பட்ட மொய்யே மாப்பிள்ளை சொந்தக்கார பொண்ணுக்கு சொந்தக்கார மாப்பிள்ளை தாய் மாமா பொண்ணுக்கு தாய் மாமா எல்லாரும் வாங்கோ மொய் மொய்யே 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 யாரு பேரு ஐயா ஏங்க எந்த கையாட்டுக்கு போய் மொய் வச்சாட்டாங்க உள்ள கையாட்டுக்கு மொய் வைப்பாங்க போடா தீனி தோண்டுறியா ஆனா ஐயா வரேன் இன்னும் குடநகரை சேர்ந்து எங்கள் அன்பு பண்பும் பாசத்துக்குரிய ஆறுமுக சாமி ஐயா அவர்கள் இங்கு மணமக்களை பாராட்டி மொய்ப்பணமாக 201 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார் நாட்டாமக்காரலாம் எங்க தம்பி வராம இன்னும் உயர்த்திவாளர் தீபக் ஐயா அவர்கள் மாப்பிள தீபக் ஐயா யாரு கேட்டா பெண்ணுக்கு முன்னால் காதல ஏங்க அவர்தான் எக்ஸல் அவர் நான் பொண்ணை கட்டத்தா இல்லையாடா என்னடா இது கட்டத்தா நீ இல்லையா ஏன் கட்ட போற மாப்பிள கட்டுங்க என் பொண்ணு தானே சொல்றா ஐயோ இந்த குடும்பத்துல ஏதோ பாய்ப்புங்கிறப்பா இன்னும் சகலகலா தோழி யூடியூப் சேனல் உரிமையாளர் ரேகா அம்மையார் அவர்கள் இங்க மணமக்களை பாராட்ட கொட்டாவில் விடுவா இப்படி திருப்பி விடுவா பாக்ஸ் இப்படி கவுத்துருவா போச்சு மாடாட போது ஐயோ அம்மா ஓடியம்மா ஐயோ வெக்க பத்துக்குச்சு அது திரும்பி சிக்கி சாஞ்சிச்சு கல்யாணத்துக்கு என்னவோ நடக்க போகுது வெக்க ஒரு பத்துக்குச்சு அம்மா ஒண்ணு இல்ல யாரு ஐக்கு போச்சு அம்மா ஒண்ணு புரியலடி அம்மா நான் மொத்தம் அடித்த கல்யாணம் ஓ மஞ்சள பூசிட்டாங்க விறுவிறுன்னு எரியுது அடியம்மா ஏய் மிளகாத்தூள் கண்டுட்டு இருக்காங்கடா பாய் ஒண்ணு பிரச்சனை நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் ஆமா ஊடு கொளுத்தியா பண்ணவனே நீ தான் போகணும் நான் என்ன பண்ண சும்மா கிட்ட வந்து போயிட்டாங்க அது வெடி வச்சாங்க பாரு கல்யாணத்துக்கு பாக்ஸ் திரும்பிச்சு நான் தான் பண்றேன் ஏண்டா எப்பவுமே வாழ வைக்கிட்டு இருந்தா பின்னாடி எடுத்து போய் கூடாது இங்க எடுத்து வச்சா இப்படி திரும்பி இருக்கு இல்லையா எங்க மேல தானே படம் மொய் முஞ்சிது ஐயா ஏய் ஐயரே ஐயரு கஞ்சல் விட்டாரா அட பாவி ஐயர் வேணும் வைப்பா ஐயோ ஐயர்ல அந்த கல்யாணம் பண்ண கூடாதா முடியாது என்ன ரொம்ப போச்சாங்க ஏங்க ஐயர் மட்டும் 2 1 எனக்கு தெரியும் நான் சொல்லிட்டுமா தெரியுமா சொல்லுமா உனக்கு எப்படி தெரியும் எங்க அம்மா ஐயர் விட்டு வேலை செய்தாங்களா அப்பதான் நான் பிறந்தனா அப்ப ஐயர் அம்மால வச்சிருந்தாரா நீ போய் பாத்தியா எங்க அம்மால வச்சிட்டு பாத்தியா இல்லடா போறே தெளி சொன்னியா அதனால சொன்னேன் மூஞ்சி வச்சு ஏறிறான் பாரு என்ன மணி பாஸ் ஏய் போயடா அம்மா நான் ஐயரை மாறிட்டுமா அஜித்துக்கு ஆபத்துக்கு பாவலன்னு சொல்லுவாங்க ஐயரை மாறிட்டுமா மாலை எடுத்துட்டு வாடி போன் பண்ணிட்டா ஏய் பிராமணன் எல்லாம் அப்படி பேசுவா சூத்திர முண்டா ஐ அபிஷ்டு ஐ வாத்தால சாரபா முண்டா எடுத்து வாடி ஏய் மகாராணிடா ஏய் இருக்கட்டா கம்முறா ஒரு மன்னரை போய் போட வரான்ற அடங்க வாத்தால ஈச்ச பரவலுக்கு ஏண்டா வாங்க சொல்லுப்பா
எம்மாங்க பார்த்துன்னு பார்த்தேன் டேய் சோடா வாங்கிட்டோடா. ஏண்டா புவே ஐயருக்கு ஒரு சோடா வர வைடா. சோடா தான் போடான்ற போடா கடை போடா. அவ சோடா வீணுக்கு தேவையில்ல போடா. சுத்தம் பண்ற மிஸ் சச்சிவரம்மா பங்காளிகள் வந்துட்டாங்களா? ஏய் எங்க கேடி கல்விதே கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. ரைட் ஸ்ரீ சேலைய சரியா பார்த்துட்டு வாத்தியோட வந்தியாரு ஏடா மாதிரி மீஸ் எடுக்கறவங்களா மீஸ் எடுத்துக்கலாம். மீஸ் எடுக்க சொல்ற கல்யாணத்துல வீடியோ எடுக்கறாங்கமா. தாடி மிஸ் வந்து அசிங்கமா இருக்காது. எல்லாரும் சுத்தமா வந்துக்கறாங்க. ரைட் விடு. குருவே பின்ன போட்டுக்காரா. காதலிச்சு கைவிட்டவனும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காதவனும் 6 மணிக்கு வரனா 7:30 மணிக்கு வந்து நீங்களும் ஆச்சு வாங்கியார மறந்தவனும் அடுத்தவன் பையனத்தை எடுத்து போட்டவனும் இவனுக்கு யாது வரன்னு கேட்டா ஜாபு வேந்தன் ஓடுற ரயில வச்சு 2 துண்டு ஆக்குறானா. காலி கதவு தரே அரிச்சா வை விடு ஒய்யால தூக்குடா. அவ ஏன் முகூர்த்த மேல திட்டிட்டா? இந்த மந்திரம் எங்க சொல்லுவாங்க தெரியுமா? எங்க சுடுகாட்டுல அஞ்சது சொல்ல வேண்டிய மந்திரம் அது. அச்சன் கோயில சொல்லுதா? ஆரம்பிக்கும் போது சொல்ல கூடாதுங்க. ஏன் உனக்கு தெரியாதா? எவ்வளவு மந்திரம் வேஸ்டா போறது. போவோம். ஏமா கம்முனு உட்காருங்க. ஸ்ரீ சேலை சரியா பார்த்துட்டு வாங்கி கூட வந்து தேர்வு செய்யா மாதிரி கஸ்தூரி திலகலாட்ட வைக்க வச்சு சிலை கவுத்துவோம். மைக் வேற ஆப் ஆயிடுது. கோவஸ்த பரிவசித கோபால சூடாமணி. 5 மணிக்கெல்லாம் நாடகத்தை விட்டாயினமகா. அம்பவத்தை வாங்கியானமகா. இப்படிக்கு தனியா 1000 ரூபாய் வாங்கியானமகா. அவங்க பையத்துக்கு வேலை ஏறியானமகா. ஆறி போய் இறங்கியானமகா. ஆளுக்கு 4 கிலோ ஒரு சாப்பிட்டாயினமகா. வீட்டுக்கு போய் தூங்குறவங்க தூங்கியானமகா. பஸ் ஸ்டாண்ட்ல வளர்த்துறவங்க உழைச்சாயினமகா. இன்னைக்கு நாடகத்துக்கு செய்யார் பக்கத்தில் நெடுங்கல் புதூர் நாடகத்துக்கு வந்து சேந்தினமாய நமஹ கொல்லடம் காவேரி கோமலத்தை ஔதரி. அப்படி என்றால் திருமணத்திற்கு முன்னதாகி ஏற்கனவே ஒருவனை காதலித்து அவனோடு ஒன்று சேர்ந்து குழந்தை ஈடெடுத்து மன குளத்தில் மன மேடையில் வருகின்றாய். நீலா ஒரு பெண்ணா? நீ எனக்கு தேவை கிடையாது. எந்த திருமணம் சுத்தமா இருப்பா நல்லவா இருப்பா அப்படின்னு நினைச்சனே அண்ணா. இவ கருப்புன்னு நினைச்சனே கறி துண்டாக்குறாளா அண்ணா. வெகுமானம் போது அண்ணா சொந்தத்துல பொண்ணு எடுக்காது. சொந்தத்துல பொண்ணு எடுக்காது. என்னடா ஒரு வார்த்தை கூட பேசாதே. வரவே வேணாம். எனக்கு தாய் விட்டு வரவே வேணாம். நான் சொன்னேன் அப்பே. இவ ஆரம்பத்திலேயே சொன்னாம்பா சொந்தத்துல பொண்ணு எடுக்காதுன்னு. நீ ஏதோ சொன்னடா. காட்டுங்க. என்னுடைய மனைவி இருக்கிறாளா அண்ணன் பொண்ணு இருக்கிறா அண்ணன் பொண்ணு இருக்கான்னு சொன்னாலே அது கூட பரவாயில்ல. அதுக்கு மேல சொல்றான். என்னுடைய மான மரியாதை எல்லாமே போச்சுடா. என்ன பேச வேண்டிய ஏய் எது பேசலாம். யாரு புரிஞ்சுக்கணும்? ஏமா புரிஞ்சுக்கணும்? எங்கனா நடக்குமா? இந்த மாதிரி அநியாயம் எங்கனா நடக்குமா? கல்யாணம் ஆவதுக்கு முன்னே குழந்தை எடுத்து மனமேடையில உட்காந்து நடக்கலாமா? தப்பு பண்ணுவ நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னே குழந்தை எப்படி வந்து? தப்பு பண்ணுவ நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னே குழந்தை எப்படி வந்து? தப்பு பண்ணுவ நீ பேசக்கூடாது. சொல்ல வேண்டாங்க. தப்பு பண்ணுப்போ பேசக்கூடாது. எப்படி சொல்ல முடியும்? அது நான் பொண்ணு பெத்து வச்சிருக்கேன். டேய் அட புண்ணாக்கு சொன்னவனே 60 ரவுண்டுங்க பொண்ணு இது மாதிரி எல்லாம் பெத்து வச்சிருப்பாங்க. எங்க போய் புள்ளி வாங்காச்சு 2000 ரூபாய் எங்க வீட்டுக்கு வரணும். இந்த மாதிரி இல்ல தூக்கு போடல. டேய் உன் உடம்புல ரத்தம் தாடி போடு. நான் சொல்ல போறேன். விளையாட்டுக்கு தான் சொன்னீங்க. டேய் நீ பேசாத. தப்பு பண்ணு நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன கோயிலுக்கு போயிருந்த கோயில் தப்பு பண்ணு நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன போய் ஏய் குடும்பம் நாக்கி பாரு குடும்பம். டேய் இதே தவறு என் பொண்ணு செத்துட்டா. இன்னொரு தூக்கு மாட்டி செத்துருப்பேன். உடம்புல ரத்தம் தான ஓடுது. தீனி கட்டறா ஓடுது. டேய் என்ன பத்தி
வச்சுக்கிறான். ஏய். டேய், குடும்பமாடாத மொத்த அவளை பலபட பேச குடும்பம். விடுங்களா? உங்களை பேச விட பேசாத, நீ பேசாத. உன்னை வந்து தேவையாப்ப நீ தெரிஞ்சுக்கலாம். நீ தெரியாது. கல்யாணம் நடக்குது, பாட்டு உட்காந்து, குடி தோசை உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி ஆரம்பத்தில் பார்த்தா, செத்து போ. டேய் இந்த காமாட்சி வலிக்கங்கடா டேய், அப்படியே திருப்பி டேய், அங்கே பேசக்கூடாது. அங்க காமாட்சி வலி டேய், போய் நான் பண்ணால கிணத்துல இருந்து செத்து போடு. செத்து போச்சுடா, டேய். டேய், லாலா பண்ணா, நீ போய் என் வீட்டுல வராதடா. இதுல நான் பெத்து போட்டுடா. நான் செத்து இருப்படா. மகளே காவேரி, உணரும் தன் வாயார கனவு சொல்லுவாங்கள் அம்மா. அவளை தன் வாயார கண்டது போல உன் வாயாரியே நீ கண்டியம்மா. என்னரை கட்டி எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பேதம்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை யார் பெற்ற குடத்தில் கேட்க பொழுது ஆலயத்தில் கிடைத்த குடத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன் திருமணம் தடைப்பட்டு நின்று இருக்குமா? விளையாட்டு தனமா சொல்லாதமா, வெளியா போகணும்னு சொல்லுனே தள்ளாட்டு அப்பா, கேட்கலையம்மா நீ. ஏன் குழந்தை சொன்ன உடனே அனைவருமே அனாவசியமா பேசிட்டு போறாங்களப்பா. பல வாயம் முள்ள ஊரு வாயம் போட முடியாதுன்னு சொன்னே வார்த்தை கேட்டியா? இப்போ வாழ்க்கை இருந்து நிக்கிறியே, நான் எந்த கோவில்ல போய் அடிச்சுக்குவேன்? நான் இல்லாத பொண்ணு தனமா வளர்த்தது உனக்கு புரிய வைக்க முடியாதுமா. வயசானவன் கல்யாணம் நின்னதுமே என் உயிர் போயிடுச்சுமா, என் உயிர் போயிடுச்சு. அப்பா அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. இந்த உடல் வாடிக்குது. நான் எதுக்கு இருக்கணும்? அப்பா அழாதீங்கப்பா. மகனே, என் மாப்பிள்ளை காலில் தான் வீரம்மா. நான் மன்னிப்பு கேட்கிறேம்மா. எதுக்காக? என் தங்கச்சி காலில் வீரேன், என் மைத்துவன் காலில் வீரம்மா. எதுக்குப்பா? மீண்டும் என் குழந்தைகளோட சொல்லி கல்யாணம் பண்ணிக்குமா. அப்பா இத பாருங்க, இதே இடத்துல என் உயிரை விட சொல்லுங்க. திருமணம் நினைச்சு நான் உயிரை விட்டுறேன். ஆனா மீண்டும் என்ன திருமணம் செய்யறதுக்கு சொல்லாதீங்கப்பா. காலத்துக்கு சொல்ல இருக்கும்பா. நான் விளையாட்டுக்கு சொன்ன புரிஞ்சுக்குவாருன்னு தவறா பேசுறாங்க. அதுக்கு நான் என்னப்பா செய்யறது? மகளே காவேரி, நீ அவங்க கை காலில் பிடிச்சு அவங்களுக்கு எனக்கு திருமணம் செய்து வைக்கிறது எனக்கு கொஞ்சம் விஷம் கொடுத்துருங்க, நான் இறந்துடுறேன்ப்பா. மகளே அப்படி சொல்லாமம்மா. எனக்கு திருமணம் வேண்டாம். பெண்ணா பிறந்தாலும் ஆம்பளையா பிறந்தாலும் 2 முறை ஊர்வலம்னு சொல்லுவாங்கம்மா. முதல் ஊர்வலம் திருமணம் வாங்கி சதியும் பதியுமா ஊரறிய உலகறிய மாப்பிள்ளை மனகுலத்துல வரீங்களதாம்மா முதல் ஊர்வலம். 2வது ஊர்வலம் வாழ்ந்து மக்களை பெற்றெடுத்து கடைசியாக முடியாம மரணம் அடைந்துட்டா இறுதி ஊர்வலம் வருவாங்கம்மா. முதல் ஊர்வலமே தடைப்பட்டு நின்று போச்சு. பிடிவாத காரி, உனக்கு நான் எதையும் சொல்ல முடியாது, நீ ஏத்துக்கவும் மாட்டேன். இந்த குழந்தைய கொடுத்துருமா, நான் கொண்டு போய் எங்கனா அனாத ஆசிரியர்கள் சேர்த்துருமா. அப்பா பாவம்ப்பா, இந்த குழந்தை முகத்தை பாருங்க. வாழ வேண்டிய பிள்ளை, உலகமே என்ன வேண்டிய தெரியாதவப்பா. இந்த குழந்தை அனாதாசிரம் சேர்க்க வேண்டாம்ப்பா. விட்ட குறையோ தொட்ட குறையோ தொட்டுட்டேன். இன்னும் தாய் தந்தை யாரும் வரல. திருமணம் நின்று விட்டது. இவனுக்காகவாவது காலம் முழுவதும் நான் கன்னியாக இருந்து கன்னி தாயாக வளர்த்து விடுகிறேன். மகளே காவேரி, என்னப்பா கள்ளி தாயா இருந்து இந்த குழந்தையை வளர்ப்பது சொல்றியே, இதெல்லாம் சதமாகுமா? உனக்கு திருமணம் நடந்து உன் மணி வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், நீ தாயாக வேண்டும். அதை தெரியாம கள்ளி தாயா கண்ணித்தோட இருந்து இந்த குழந்தையை வளர்ப்பேன் எப்பொழுது உன்னுடைய நாவில இருந்து இந்த வார்த்தை வந்து விட்டதோ, இனி தந்தை 1000 அறிவுரை சொன்னாலும் உன் மனம் ஏற்காது. ஆகினாரி அந்த அம்மன் தான் இந்த குழந்தையை உன் கண்ணில காட்டினார். அந்த அம்மன் கொடுத்த குழந்தைதானே ராஜா. அப்பா, அந்த அம்மன் உங்கள் இருவருக்கு துணை, நீ இந்த குழந்தைக்கு துணை, இந்த குழந்தை உனக்கு துணை. ஆரம்பிப்பா. நீங்கள் இருவரும் நல்லா இருக்கிறது. நான் காசி ராமேஸ்வரம் போயிட்டு அந்த ஆண்டுகளெல்லாம் வணங்கி என் ஒரே ஒரு மகன் பொறுத்த ஒரு திருமணம் போய் கண்ணி தாயா இருந்து கண்ணி குழந்தை குழந்தை வளர்ந்து சொல்லி நான் அந்த கோவில் குடும்பம் போய் படிக்கிட்டு வருமா ராஜா. நல்லா இருமா மகளே காவியா. அக்காவை பத்திரமா பாத்துக்கமா, பத்திரமா. தங்கா அக்கா வா, நம்முடைய நாட்டுக்கு புறப்படலாம். இனி இந்த
நாட்டில் நாம் இருக்கக்கூடாது. அக்கா நில்லுங்க, நம்மளுடைய நாட்டுக்கு போக வேண்டும். ஆமா, இந்த குழந்தையோட நம்ம நாட்டுக்கு போனா நாட்டு மக்கள் என்ன பேசுவாங்க? வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க, தவறா பேசுவாங்க. அதுக்காக சொல்வதை கேளுங்க. இந்த குழந்தை என்னிடத்தில் கொடுங்க, எங்கன்னா அனாத ஆசிரமத்தில் இட்டு போய் சேர்த்துட்டு வந்துடலாம். வேணாண்டி, பாவண்டி, அது எனக்கு தாண்டி பாவம். அக்கா வாழ்க்கையில மாமாவை திருமணம் செய்து கொண்டு இல்லறம் சொல்லக்கூடிய நல்லறத்துல ஈடுபட்டு உனக்கு குழந்தை பிறந்தாதான் அந்த குழந்தை உனக்கு சொந்தமாகும். இந்த குழந்தை உனக்கு சொந்தமாவாதுக்கா. அப்படி யாரோ பெற்றெடுத்த பிள்ளைக்கு நீ தாயாக நீ நினைக்காத. இந்த பிள்ளை யாரோட கடைசியில் அங்கதான் போய் சேரும். அப்படி கிடையாது. இத பாருடி, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தால் தான் பிள்ளையா, பெறாவிட்டால் பிள்ளை கிடையாதா? எத்தனை தாய்மார்கள் பிள்ளை இல்லாமல் பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்கிறார்கள். அதே போல திருமணம் நின்று விட்டது, நான் உயிர் வாழ்வதே வாழாமல் இருந்து விடலாம். இந்த குழந்தைக்காக நான் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன். அக்கா ஒரு நாட்டு இளவரசி, நீங்க படிச்சிருக்கீங்க, எனக்கு அறிவுரை நீதான் சொல்ல வேண்டும், உனக்கு நான் சொல்லக்கூடாது. என்னதான் இளவரசியா இருந்தாலும் ஒரு பெண்ணா பிறந்துட்டா திருமணம் நடந்தாலும் சரி, திருமணம் நடக்கலாலும் சரி, தாய்மை குணம் இருக்க வேண்டும். சரி, தாய்மை குணம். மாமா வீடு உனக்காக எத்தனை நாட்டு இளவரசி காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுல யாராவது ஒருவர் திருமணம் செஞ்சுக்கணும், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாங்க. மீண்டும் எனக்கு திருமணம் வேண்டாம். அப்பா அழுது கொண்டே போறாங்க. உன் மனம் இறங்கலையா? உன் மனசு நான் கல்லா? சொல்வாங்க கேளுங்க, அந்த கோயிலை விட்டுட்டு வந்துருங்க. முடியாது. முடியாதா? நிறுத்தி பெற்றெடுத்த தந்தை அடித்து கொண்டே போறாங்க, கொஞ்சம் கூட மனசு இறங்கல. இத பாருடி, தாயில்லா பெண்ணான், தாய் முகத்தை சரிவர பார்க்கவில்லை. தாய் இல்லாத பெண்ணு. என் தாய் இருந்தால் என்னை எப்படி வளர்த்திருப்பார்களோ அதே போல இந்த தாயில்லா பிள்ளைய நான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். தாய் இல்லாத பிள்ளை நான் தண்ணி தருதாலே நிக்கிறேன் இன்னைக்கு. இனிமே நாட்டு எதுவுமே கிடையாது. என் நாட்டு விட்டே போடி. எங்கடி போவேன்? எங்கடா போய் செத்து தொழிடி. வயசுல செத்து போடி சொல்ற தங்கச்சி போடி. யாரு என்ன சொன்னாய்? உனக்கு உடனே இந்த தங்கையோட இந்த குழந்தை உனக்கு அம்மா ஒழிச்சா உனக்கு இருக்காடி, உனக்கு இருக்காடி, உனக்கு இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு இருக்கு. உன் மனசை ஈரம் இருந்தா தந்தை வார்த்தை கேட்டுப்பா. அவன் பொண்ணு தந்தை வார்த்தைக்கே மறுபடி நீ பொண்ணு. நீங்க என்ன கேக்குற ஈரம் இருக்கானு? உனக்கு முன்ன மனசாட்சி ஒண்ணு இருக்காடி. அனாதையா இருக்கிற குழந்தைக்கு ஆதரவு கொடுப்பது தப்பாடி. அனாதைக்கு ஆதரவு கொடுப்பது தப்பா? இனிமேல் உனக்கு யார் கொடுப்பாங்க ஆதரவு? உனக்கு யார் கொடுப்பாங்க? என்னால வாழ முடியும். அந்த ஏகமாவன் தான் என்று அகமாவன் தண்ணியத்தான் அழுக்காது. இனிமேல் நாட்டே இருக்கிறாங்க. இன்று முதல் உனக்கு நான் தங்கச்சி கிடையாது, எனக்கு அக்காவும் கிடையாது. நீ அப்படியெல்லாம் சொல்ல, எனக்கு யாரு இருக்காங்க? எங்கடா போய் செத்து சொல்லிடி, செத்து சொல்லி யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாத பாவினா என்னுடைய வாழ்வு இப்படி ஆக வேண்டுமா? இறைவா, என்னை முந்தி ஏதாவது இருந்து 300 நாள் சுமந்து சொந்திய வயது தொடர்ந்து தானே செங்க என்னை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய் இருந்திருந்தார். எனக்கு இந்நிலைமை இருந்திருக்குமா? மகனே, நீ யார் பெற்றெடுத்த பிள்ளை எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை பார்த்தால் என்னையே அறியாமல் எனக்குள்ள ஒரு பாசம் தோன்றுகிறதா? இத பாருடா, நீ அனாதையா இருக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன்னால நான் அனாதை ஆயிட்டேன். சிறிது நேரம் நீ அழாமல் இருந்திருந்தால் இந்நேரம் இந்த காவேரிக்கு திருமணம் நடந்திருக்கும். என் கணவர் இடத்தில் கூறி உன்னை ராஜ மரியாதையோடு வளர்த்திருப்பேன். இப்பொழுது நான் உன்னை எப்படி வளர்க்கப் போகிறேன், என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கே புரியவில்லையடா. மகனே, இன்று முதல் உனக்கு தாய் நான் தாண்டா. நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்காவிட்டாலும் ஒரு பெண்ணாக பிறந்தால் தாய்மை குணம் இருக்க வேண்டும். அந்த குணம் என் இடத்தில் இருக்கிறது. தாய் இல்லையே என்று வருத்தம் உனக்கு வேண்டாம். இன்று முதல் இந்த காவிரி நான் தாண்டா உனக்கு, நான் தாண்டா உனக்கு
பிரியா